கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவினுடைய வழக்கறிஞர் அகமது சாயிப் அவர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். விசிகா மது ஒழிப்பு மாநாடு தொடங்கிய நாளில இருந்தே தொடர் சர்ச்சைகள் தான், தொடர் விவாதம். இன்றைய தினத்துல கூட பார்த்தோம்னா கூட விசிகாவினுடைய துணை பேச்சாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேட்டி கொடுத்த அந்த பேட்டியானது சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா நேற்று வந்த நடிகர்கள் எல்லாம் துணை முதல்வர் ஆகலாம், எங்களுடைய தலைவர் 40 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறார், அவர் ஆகக்கூடாது என்ற கருத்து திமுக வட்டாரம் மட்டுமல்ல தமிழக அரசியல மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. உண்மையிலேயே இந்த கருத்து சரியானதா? விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரையில நாங்கள் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறோம். திமுக கூட்டணி 19 இருக்கிறோம் இல்ல, அச்சாணியாக இருக்கிறோம். தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கேடயமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் முதலாவது பதிவு செய்து கொள்கிறோம். இதுல எதையாவது சலசலப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னமெல்லாம் சொல்றாங்க, எல்லாம் உங்க வகைராக்கள் தான், பத்திரிகையாளர்கள் தான் கையில மனிதர்கள் போட்டு எப்படியாவது இந்த திமுக கூட்டணியில இருந்து விசிகாவை பிச்சு எடுத்துடணும், பரண்டி எடுத்துடணுங்கிற முடிவுல தான் இருக்கிறாங்க போல தெரிகிறது. நான் கேட்கிறேன், இந்த மாநாட்டுடைய பேச்சை தவிர மத்த எல்லாத்தையும் பேசுறாங்களா இல்லையா? மது போதை ஒழிப்பு மாநாடு, இந்த மாநாட்டுடைய சாராம்சம் அக்டோபர் 2ஆம் தேதி அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல உளுந்தூர்பேட்டையில மகளிர் மாநாடு நடக்க இருக்குது. இது திமுக எதிரான மாநாடா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ள மாநாடா? அப்படி இல்லப்பா, இது ஒன்றியத்துக்கு எதிரான மாநாடு. தேசிய உட்கார்ந்து கொண்டு நாங்கள் ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய மோடி, அமித்ஷா, மோகன் பகவத் உங்களை முத்ரா துறைமுகத்துல 28,000 கோடி 20,000 கோடி என்று ஹெராயின் இறங்குத. 3000 கிலோ ஹெராயின் யாருக்கு இறங்குச்சு? அதானி போர்ட்ல இறங்கக்கூடிய ஹெராயின் மது போதையெல்லாம் எங்க யாருக்கு சப்ளை ஆகிறது என்று கேள்வி கேட்கக்கூடிய மாநாடு. இந்த மாநாட்டுடைய கருப்பொருளை திமுகவும் சேர்ந்து ஒத்துக்கொள்கிறது, எங்கூட களமாடுகிறது, திமுகவும் கலந்து கொள்கிறது என்று முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினை பார்த்த பிறகும் சர்ச்சைக்கு மேல சர்ச்சையை உண்டு பண்றாங்கன்னு சொன்னா அப்ப நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது? இதை விட நான் என்ன தெளிவா சொல்ல வேண்டியிருக்கு? இல்ல, இத்தனை நாளா மது ஒழிப்பு பற்றி பேசாத விசிகா தற்போது பேசுவதற்கான காரணம் என்னன்னு பல்வேறு நபர்கள் கேட்கிறாங்களா? அவங்க வரலாறு தெரியாம பேசுறாங்க. விசிகாவை பத்தி ஆனா ஆவண தெரியாம பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த வெள்ளும் ஜனநாயக மாநாட்டுல திருச்சியில மது போதை ஒழிவு என்ன செய்யக்கூடாது, மது அடித்து கொண்டு மது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராதீங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஒரு மாத கால பிரச்சாரத்துல அங்க வரக்கூடியவர்கள் யாரு மது போதையை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. அதுக்கு முன்னாடி 2019 தேசம் காப்போம் மாநாடு திருச்சியில. அப்ப என்ன தீர்மானம்? இதே தளபதி ஸ்டாலினை வைத்துக்கொண்டு, வைகோவை வைத்துக்கொண்டு, அது போல இடதுசாரி தலைவர்கள் எல்லாம் மேடையில் வைத்துக் கொண்டு தானே தீர்மானம் நிறைவேற்றோம். அப்ப எங்களுடைய கட்சியுடைய பைலாவிலே இருக்கிறது மது போதை கூடாது என்று, பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான் விசிகா கட்சியுடைய கோட்பாடு. அப்ப அது கூட தெரியாம இத்தனை நாளா மது போதையை பத்தி பேசவில்லை, இன்றைக்கு தான் பேசுகிறோம் என்று சொன்னால் இப்படித்தான் இந்த மாதிரி ஆட்கள் தான் என்ன செய்யறாங்க, கம்பு வெட்டி போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விசிகாவும் திமுகவும் பிரிக்க வேண்டும் என்று குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள். இல்ல, அப்படி யாரும் மத்தவங்க பிரிக்க வர முடியாது. நீங்க தானே சொல்றீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது. அப்படி மத்தவங்க யாரும் பிரிச்ச மாதிரி விசிகாவை சார்ந்த நிர்வாகிகள் தானே பேசுறாங்க தொடர்ந்து. இது இன்னைக்குதான் பேசுறோமா? ஆட்சியில பங்குன்னு இல்ல, கொள்கை வெல்ல களமாடுவோம், கோற்றையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம், இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கோம். ஆட்சியில பங்கு எங்க தலைமையில் தான் ஆட்சி என்று சொல்லிடுவோம். இது ஒவ்வொரு கட்சிக்காரன் சொல்றதுதாங்க. இப்ப நீங்க போய் ஒரு மதிமுக தோழர்கிட்ட போய் கேளுங்க, வைகோ தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஒரு மாமக கேளுங்க, எங்க ஜவஹர்லால் தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்சியும் அரசியல் கட்சியும் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதைதான் பயணிக்க வேண்டும், பயணிப்பார்கள். அப்படி பேசக்கூடிய அந்த அந்த கட்சியினுடைய கட்டமைப்புடைய தோழர்களுக்கு, அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்த வகையில தலைவர்கள் பேசுறது மரபுதான். அதுக்கும் திமுக கூட்டணி எதுக்கும் என்ன நீங்க முடிச்சு போடுறீங்க? இதான் கேள்வி. கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றும் சொல்றோமா இல்லையா? அதை தாண்டி சொல்லுவோம். எங்க தலைவர் பிரதமருங்க, எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள், நீங்க என்ன முதலமைச்சர் பிரதமராக்குவோம், அந்த அளவுக்குள்ள தகுதியும் தெம்பும் திராணியும் அந்த அறிவும் அவருக்கு இருக்கிறது. இப்ப இதை வைரலாக்குங்க பாப்பா. அகமது சாஹிப் சொல்லிவிட்டார், தலைவர் திருமா பிரதமராக. அப்ப நீங்க இப்ப வைரலாக்குங்களேன். தொண்டருடைய ஆசை, ஒவ்வொரு தொண்டரும் தன் கட்சி தலைவரை தலைவராக பார்ப்பான், முதலமைச்சராக பார்ப்பான். அப்ப அதை கூட புரிந்து கொள்ளாமல் பார்த்தீர்களா, இது ஸ்டாலினுக்கு எதிராக பேசி விட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது அதுக்கு?
இல்ல நேற்று வந்து நடிகர்கள் எல்லாம் முதலமைச்சர் ஆகலாம், துணை முதலமைச்சர் ஆகலாம்னு கனவு காண்றாங்க அப்படின்னு பேசுனது வந்து எந்த வகையில ஏத்துக்கிற முடிகிறது? யாரு தலைவர் பேசினாரா? எங்க தலைமை செயற்குழு தீர்மானம் போட்டாங்களா? இல்ல உங்களுடைய தலைவர் பேசலனாலும் துணை பேச்சாளர் பேசியிருக்குன்னா அது ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பா தானே பார்க்க முடியும். அப்படி இல்லையே, அப்படி பார்க்க கூடாது. எங்க கட்சியை பொறுத்தவரையில 144 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. 144 மாவட்ட செயலாளர் வந்து ஒத்த கருத்துல இருப்பாங்களா? இல்ல. ஒருத்தர் சொல்லுவாரு எங்க எழுச்சி தமிழர் பிரதமர்பாரு. இன்னொரு மாவட்ட செயலாளர் சொல்லுவாரு எங்க எழுச்சி தமிழர் தான் வந்து முதலமைச்சர் என்று சொல்வாரு. இன்னொன்னு சொல்லுவாரு இல்ல இந்த ஜனாதிபதி ஆக்கணும்பாரு. இப்ப நீங்க எதை எதை எடுத்துக்கொள்வீங்க? ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட கருத்து. கட்சியுடைய கருத்து எங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எதை சொல்றாங்களோ அதுதான் எங்களுடைய கொள்கை. அதுதான் என் கட்சி நிலைப்பாடு. எங்க தலைமை செயற்குழு, மேல்மட்ட செயற்குழு தலைவர் தலைமையில எடுப்பாங்களே அதான் கட்சியுடைய கொள்கை முடிவு. இது இல்லாம தனிப்பட்ட முறையில யாரு சொன்னாலும் அது சொந்த கருத்து. நீங்க ஆதவ அர்ஜுன் பேசுறத பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. அவரை கூப்பிட்டு நீங்க ஒரு பேட்டி கேளுங்க. எந்த அடிப்படையில சொன்னீங்க? யாரு உங்களை சொல்ல சொன்னா? உங்களுக்கு வந்து இந்த தகவலை தந்தது யாரு? எந்த கருத்தில எந்த கருத்தியல நீங்க பேசுனீங்கன்னா அவர் தானங்க அவருடைய பேச்சுக்கு பதில் சொல்ல வேண்டும். நான் கட்சியுடைய நான் தொண்டன், திருமாவுடைய தம்பி. அந்த அடிப்படையில நான் வந்து எங்க தலைவர் கருத்து தான் நான் சொல்ல முடியும். இல்ல அப்ப நீங்க சொல்ற கருத்துல இன்னொன்னு ஒண்ணு தெரியுது. அப்ப தனிப்பட்ட முறையில சொல்றதா இருந்தாங்கன்னா, அவங்க தனிநபரா இருந்துட்டு போலாம். ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளரா இருந்து சொல்லும்போது வந்து, ஒருவேளை இந்த நிலைப்பாடு வந்து விசிக்கு எடுக்கிறதோ, ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான ஒரு முன்னோட்டமா கூட அத பார்க்க முடியுதுல்ல. நீங்க தான் அப்படி பாக்குறீங்க. நாங்க அப்படி பார்க்கலங்கிறேன். இப்ப அவரு சொன்னார்ல. இப்ப அதுக்கு கேள்வி. இப்ப இதே மாதிரி எங்களுடைய மூத்த தலைவர் இருக்காங்க. அண்ணன் ரவிக்குமார். கட்சியுடைய பொதுச் செயலாளர். தலைவருடைய பயணிக்கக்கூடியவர். 30, 35 ஆண்டு காலமாக அவர் பயணித்துக்கின்ற கட்சியுடைய விசிகளுடைய பொதுச் செயலாளர். அவருடைய கருத்தை நீங்க வைரல் பண்ணல இந்த விஷயத்துல. அவர் என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம். கட்சியில வந்து பார்த்து பேசணும் சொல்லியிருக்காரா இல்லையா? அதே மாதிரி அண்ணன் வன்னியரசு. அவரு துணை பொதுச் செயலாளர். நாங்கள் திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம். நாங்க எல்லாருடைய கூட்டணியுடைய ஒவ்வொரு பிரதிநிதித்துவமும் தேவை சொல்லியிருக்காரா இல்லையா? திமுகவுடைய உதவியை விசிகாவுக்கு தேவை, விசிகாவுடைய உதவி மதிமுகவுக்கு தேவை. இந்த கருத்தையே வயல் பண்ண மாட்டிருக்கிறீங்க. என் அண்ணன் எஸ் பாலாஜி எம்எல்ஏ நேற்று என்ன சொன்னாரு? ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு வந்து தனிப்பட்ட கருத்து என்று சொல்லிவிட்டாரு. அப்ப இதையா நீங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த கேள்வியா உங்களுக்கு வர மாட்டிருக்கு. நீங்கள் வந்து தோழர் ஆதவ அர்ஜுன் பேசுனதா நீங்க புடிச்சிட்டு நீங்க நிக்கிறீங்களே. அதே போல அதை கூட கூடுதல பொறுப்புள்ள பொதுச் செயலாளர்கள் பேசியிருக்கிறாங்களே. அப்ப அந்த இல்ல அப்ப கருத்தை நீங்க ஆதவ எடுக்கக்கூடாது. அர்ஜுனோட கருத்து விசிகாவுல மத்தவங்களுக்கு ஒரு கருத்துன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதாவது விசிகாக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய அதான் சொல்றேன். ஒரு ஆள் இப்ப என்கிட்ட கேட்டா எங்க தலைவரை பிரதமராக்குவேன் நான் சொல்லுவேன். இன்னொரு தோழர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா முதலமைச்சர் என்று சொல்வார்கள். இது எல்லாம் தொண்டர்களுடைய ஆசைகள். கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, கட்சி நிலைப்பாடு என்ன? தலைவர் எதை வழிமொழிகிறாரோ அதான் நிலைப்பாடு. தலைவர் என்ன வழிமொழிஞ்சிருக்காரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுக அரசாங்கம் எம்எல்ஏ அமைச்சர் எல்லாம் ஒன்று கூடி முதல்வர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக தேர்ந்தெடுத்தால் நாங்கள் வாழ்த்துவோம். நாங்க அதுக்கு நான் என்ன செய்வோம்? பாராட்டு தெரிவிப்போம். சொல்லிட்டாரா இல்லையா? முடிஞ்சு போச்சு. அவர் சொல்ல பிறகு அதனால எங்களுடைய கொள்கை. நான் ஓப்பனாவே சொல்றேன். துணை முதல்வராக வந்து திமுகவுடைய அந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இது அவங்களுடைய பிரச்சனைங்க. அவங்க தேர்ந்தெடுக்கணுங்க. திமுக கவர்மெண்ட் ஆட்சியில இருக்குது. திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் வந்து எல்லாம் ஒன்று கூடி துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்காங்க. அது எங்களுக்கு என்ன வருத்தம் வந்துட்டுங்கிறேன். மிச்ச பிற கட்சிகளுக்கு என்ன இது? வரவேற்றுட்டு போறோம், வாழ்த்துறோம். தலைவருடைய கட்டுப்பாடுல விசிகா இல்லைன்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுமா? ஆனா தலைவருக்கு ஒரு நிலைப்பாடு நீங்க தான் பாக்குறீங்க. நெகட்டிவா நீங்க தான் பாக்குறீங்க. கட்டுப்பாட்டுல வந்து எப்படி சொல்ல முடியும்? விசிகாவுடைய தொண்டர்களும் விசிகாவுடைய நிர்வாகமும் வந்து தலைவருடைய கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறது என்ன ப்ரூஃப் இருக்கு? இப்படி ஒரு ஆள் பேசிட்டாங்கிறவங்களே கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்ப நானும் கேட்கிறேன். முதல்வர் துணை முதல்வர் வந்து யாரு? உதயநிதி ஸ்டாலினை சொல்லும் போதே 3 பேர் அடிப்படுதா இல்லையா? அண்ணன் துரைமுருகன். இது வந்து நான் கற்பனையா சொல்லல. திமுகவுடைய பொதுக்குழுல செயற்குழுல கலந்து கொண்ட உறுப்பினர்கள் வெளியில வந்து பேசுனது, பேட்டி கொடுத்தது. என்கிட்ட தனிப்பட்ட முறை சொன்னது. ஏன்னா நாங்க வந்து திமுக ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறோம். நிறைய நிர்வாகிகள் தொடர்புல இருக்கிறாங்க. அவங்க சொன்னது துரைமுருகன், அண்ணன் துரைமுருகன் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. அவர் வந்து கட்சியில ரொம்ப சீனியரு, அனுபவம் மிக்கவரு, துணை முதல்வராக வைப்பதற்கு ரொம்ப தகுதி உள்ளவரு அப்படின்னு கருத்து கட்சியில இருக்குதான். அது போல ராசா அவர்கள், அவர் பாத்தீங்கன்னா வந்து கருத்தியோட கலைஞரோட களமாடினவரு. அந்த காலத்திலேயே திமுக உழைத்தவரு, கலைஞருடைய நண்பருப்பை பெற்றவரு. அவர் வந்து பைலாங்குவல் ட்ரைலிங்குவல், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் என்ன சரளமா பேசக்கூடியவரு.
சிறந்த பார்லிமெண்டேரியனு. அப்ப வந்து நம்முடைய கருத்தியல திமுகவுடைய கருத்தில உள்வாங்கியவரு. ஏன் வந்து ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு ராசாவை கொடுத்தா ரொம்ப எல்லாத்தையுமே ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணாம ஆகுமே அப்படிங்கிற கருத்து நிலவுது. சரியா? மூன்றாவது கருத்து சொல்ல எங்க தொகுதி அமைச்சர் ஜாதி அடிப்படையில யாரு? அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருடைய பேர் அடிபடிச்சா இல்லையா? நாடார் சமூகத்தில இருந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துருவோம். அந்த சமூகம் வந்து மேலோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்க பிரதிநிதித்துவம் கொடுத்த மூலமாக அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து நாடார் சமூகத்தில இருந்து ஒரு பிரதிநிதியாக இருக்கிறாரு. அவர் அதிமுக இருக்கும்போது நல்லா இருந்தாரு. இப்ப திமுக இருக்கிறாரு. சர்வ கட்சியில தொடர்புல இருக்கிறாரு. குறிப்பா பிஜேபியோட தொடர்புல இருக்கிறாரு. அதிமுக தொடர்பு அது எல்லாத்தையும் சேர்ந்து பழகுவார்ல. அது மட்டும் இல்லாம 40 ஆண்டு காலம் பொதுவாழ்வுல இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஊழல் குற்றச்சாட்டை கூட இடி ஐடி கூட அவர் ஒண்ணும் செய்ய முடியல. அவ்வளவு பெரிய ஆளுமையா இருக்கிறாரு. ஏன் அவரோட வயதை 77 வயசு ஆயிடுச்சு. அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அனிதா ராதாகிருஷ்ணன் கூட என்ன செய்யுங்க துணை முதலமைச்சர் ஆகும்னு சொல்றாங்களா இல்லையா? தோழர்கள் சொல்ற திமுகவுடைய தோழர்கள் சொல்றாங்க. அப்ப இதே களத்துல அடுத்து நான் குழப்பம் இருக்கு திமுகவுல. திமுகவிலேயே பல்வேறு கருத்துகள் இருக்குது. திமுக வந்து தளபதி ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒவ்வொரு தொண்டருடைய ஆசை. அப்போ இதே வந்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல வந்து விசிக கிடையாது, திமுக தான் இருக்கிறது. திமுக வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ, அதாவது நான் கேட்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கிறேங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தார், இப்ப எப்படி இருக்கிறார்? எவ்வளவு நிறைய படித்திருக்கார், பண்பட்டு இருக்கிறார், நிறைய அவர் அனுபவத்தை பெற்றிருக்கிறார். அவங்களை தேர்ந்தெடுத்தாலும் நம்ம வாழ்த்த வேண்டியதானங்க அதுல. அதை நான் வந்து எப்படி வரலாமா வரக்கூடாது எங்க கருத்து கிடையாது. விசிகாவுடைய தலைவருடைய கருத்து அது கிடையாது. விசிக தற்போது வரக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டுல வந்து அதிமுக பங்கேற்கலான்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறதா பல்வேறு கருத்துக்கள் வருகிறது. உண்மையிலேயே அந்த மாநாட்டுக்கு வந்து அதிமுக பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக பங்கேற்குமான்னு கேட்டது வந்து நீங்க தான் பத்திரிகையாளர். நாங்க மாநாட்டை அறிவிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் வாங்கன்னு பொதுவான அழைப்பு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களும் வாங்கன்னு அழைப்பு விடுகிறோம். அப்போ செய்தியாளர்கள் உங்க பத்திரிகையில தான் என்ன செஞ்சாங்க, அதிமுக அழைப்பு இருக்குதா, எடப்பாடியை கூப்பிடுவீங்கன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? எங்க தலைவர் என்ன சொல்லுவாரு? இல்ல அதிமுக வரக்கூடாது, எடப்பாடி அந்த பக்கமே அப்படி சொல்லுவாங்களா? அதிமுக காரங்களும் வாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் மரபு. அந்த அடிப்படையில சொன்னதுதான். அதை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களா அதிமுக கூட்டணி பக்கம் போகுதுன்னா எந்த விதமான அரசியல் புரிதல் இது? மது ஒழிப்புங்கிறது அரசியல் சொல்றாங்க. ஆஹ் மறைமுகமா கூட்டணிக்காக விசிக வந்து ஒரு தூண்டில் போடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி டைரக்டா அடிப்போம். நாங்க மறைமுகமா போறதுக்கு நாங்க ஏங்க பயப்படணும்? நாங்க மறைமுகம் உள்ள ஒன்று வெளியே ஒண்ணா ஒண்ணுமே கிடையாது. நாங்கள் வந்து கொள்கையின் அடிப்படையில் திமுக கூட்டணியில் நாங்க இருக்கிறோம். அதையெல்லாம் விடுங்க. இதெல்லாம் வைரல் பண்றது யாரு? தந்தி டிவி தானே. தந்தி டிவில கொடுத்த பேட்டி அப்படிதானே. என்னைக்காவது தந்தி டிவி எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிட்டுருக்காங்களா? நாங்க கரடியா கத்திட்டு தானே இருக்கிறோம். பிசிக்காக சும்மா நாங்க வந்து இந்த யூடியூப்லயும் டிவிலையும் தொலைக்காட்சியில பேட்டி மட்டும் இல்ல, களத்துல நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முகாமா போய் கொண்டிருக்கிறோம். விசிக கட்சி வளர்த்து கொண்டிருக்கிறோம். தென் தமிழ்ல அதை வந்து கேட்டு பாருங்க. பாத்தீங்கன்னா முகாமாக மண்டலமாக மாவட்டமாக சென்று கொண்டிருக்கிறோம். ஒன்றியங்களை எல்லாம் வந்து வலுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்ககிட்ட என்னைக்காவது பேட்டி எடுத்து வைரல் பண்ணியிருக்காங்களா? எங்ககிட்ட விடுங்க. கட்சியில இருக்கக்கூடிய 2 பொதுச் செயலாளர் இருக்காங்க, ஒரு 13 துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. என்றைக்காவது அவங்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்துப்பாங்களா? அந்த தந்தி டிவியுடைய பேட்டி எப்படி இருக்கும் நீங்க தெரியுமா தெரியாதா? எப்படி இருந்தது ஆதவ அர்ஜுனோட பேட்டி? புரியுதா உங்களுக்கு? அப்ப பாத்தீங்கன்னா தந்தி டிவியை பொறுத்தவரையில அவங்களுக்கு நமக்கு வந்து எந்த பங்காளி சண்டைலாம் அவங்களுக்கு கிடையாது. விசிகாவுடைய வளர்ச்சியில் வந்து பங்கு கொண்ட டிவி கிடையாது தந்தி டிவியை பொறுத்தவரையில. திமுகவுடைய கூட்டணியை வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய செய்திகளை வழிபரப்பக்கூடிய டிவி தந்தி டிவி கிடையாது. திமுக கூட்டணிக்கும் திமுக அரசுக்கும் எதிரான கருத்தை பரப்பக்கூடிய தந்தி டிவி. அப்ப தந்தி டிவியை பொறுத்தவரையில நீதியான நேர்மையான செய்திகளை வெளியிட்டது கிடையாது. அவ்வளவு ஏன் விசிகாவுடைய வளர்ச்சியில பங்கு கொண்டிருக்கா தந்தி டிவி? இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு டிவி வந்து எத்தகைய செய்திகளை வெளியிடும்? அப்படிப்பட்ட ஒரு தொலைக்காட்சி எத்தகைய செய்திகளை வெளியிடும்? அப்ப இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்ட வேண்டியிருக்குது. நம்மை பொறுத்த வரைக்கும் நாம கூட்டணி ஆட்சியில இருக்கிறோம், கூட்டணி கட்சியோட இருக்கிறோம், திமுகவோட கூட்டணியில அங்கம் வகிக்கிறோம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திமுக கூட்டணியில 2026 தொடருமா? அது தலைவர் தான் முடிவு செய்யணும். 2026 நேரம் இருக்குங்க. நாங்க எப்ப தொடர மாட்டோம்னு சொல்லிட்டோம். எப்ப தொடர மாட்டோம்? எங்கள் கூட்டணியில் பாஜக வந்தால் அந்த சனாதன வர்ணாசிரம கொள்கையை கொள்ளக்கூடிய அந்த பாஜக சங்கியில நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். அப்ப அந்த கூட்டணி விட்டு வெளியேறி விடுவோம். 2வது ஜாதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நாங்க என்ன செய்ய கூட்டணி இருக்க மாட்டோம். 2 தான் கான்செப்ட். இந்த 2 கான்செப்ட் இல்லாத வரைக்கும் எங்க கூட்டணி திமுக கூட்டணி தான். அதுல வந்து எங்களை மாற்று கருத்து இல்லை. இது தலைவரே சொல்லிவிட்டார்.
தலைவரே சொல்லிவிட்டார். அதுக்கு நாள் இருக்கிறது. கூட்டணி பத்தி பேசுறதுன்னா நாள் இருக்கு. இப்போ நாம ஒரு கொள்கைக்கா ஒன்று சேர்ந்திருக்கிறோம். 40க்கு 40 பாராளுமன்ற நாடாளுமன்ற தொகுதி எப்படி அடித்தோம்? குறைந்த சீட் 2 சீட்டை வாங்கிட்டோம். அன்னைக்கு கொள்கையை தான் பார்த்தோம். இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்ம கூட்டணி சேர்ந்து நம்ம சீட்டுக்கு நோட்டுக்கு எல்லாம் கணக்கு பார்க்கல. அப்ப இத்தகைய கொள்கை கொழுந்துல இருக்கக்கூடிய எங்களை பார்த்து பாராட்ட வேண்டிய வாய்களை எங்களை வைரலாக்கி விட்டு எங்களை வேறமா திசை திருப்பாங்களேங்கிற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. இப்ப இதுல அவங்க நேர்காணல் கொடுத்ததுல இன்னொரு ஒரு கூடுதலா பார்த்தோம்னா, வட மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகளுக்கு மேல விசிகாவுடைய வாக்கை மையப்படுத்தி தான் திமுக வெற்றி பெற்றுச்சுன்ற ஒரு கருத்து சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த கருத்து சரிதானா? இந்த கருத்து சரியா தவறா என்பதற்கு நான் சொல்ல முடியாது. இது ஆதவ அர்ஜுன் தோழர் அவர் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் தலைவருடைய கருத்தை நான் சொல்கிறேன். கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி எங்கள் ஊர் காயில் பண்டத்துல நாங்க எங்க தலைவர் எச்சி தமிழர் அழைத்து அவருக்கு கண்ணிய தமிழர் காகிதம் இல்லத்து விருது கொடுத்தோம். அந்த மேடையில சற்றப்போர் 1.5 மணி நேரம் நிறைய கருத்துக்களை சொன்னார். அப்போது நீங்க கேட்ட கேள்வி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கூட்டணி சம்பந்தமான கேள்வி, அதற்கு பதில் சொன்னார். என்னன்னா 1 பவுன் அப்படிங்கிறது 8 கிராம். 8 கிராம் தங்கத்துக்கு என்ன 1 பவுன் என்று அழகாக சொல்லுவாங்க. இப்போ 7.25 கிராம் இருந்தா 1 பவுனாக ஆகாது. 7.5 கிராம் தான் 1 பவுன் ஆகாது. 7.25 கிராம் தான் திமுகவுடைய ஓட் பேங்க் வைத்துக்கோங்க. நாங்க ரொம்ப சின்ன ஆளுக்கு தான். நாங்க 1/4 கிராம் தான் விசிகா. உங்கள் பார்வையில அந்த 1/4 கிராமும் சேர்ந்தால்தான் 8 கிராம் 1 பவுன் தங்கம் என்று சொல்லுவார்கள். அதுதான் கூட்டணி. கூட்டணியை பொறுத்தவரையில திமுகவுடைய வாக்கு விசிகாவுக்கு வரும். விசிகாவுடைய உழைப்பும் அந்த வாக்கும் மதிமுகவுக்கு செல்லும். மதிமுகவுடைய தொண்டர்களுடைய உழைப்பும் வாக்கும் காங்கிரஸுக்கு போகும். அது போல கம்யூனிஸ்ட், மாமக, அதே போல வாழ்முறை கட்சி, அந்த கூட்டணி எல்லாமே அதான கூட்டணி. ஒருத்தருடைய உழைப்பும் ஒரு கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய பிற கட்சியுடைய வாக்கும் எல்லாம் சேர்ந்துதான் கூட்டணி. ஆக திமுகவுடைய வெற்றியில விசிகா இருக்குது, காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, மதிமுக இருக்கு, மாமக இருக்கு, வாழ்முறை கட்சி இருக்கு. இப்படி கூட்டணிக்கு தான் இருக்கு. விசிகாவுடைய வெற்றியிலும் திமுக பங்கு இருக்குது. திமுகவுடைய ஓட்டு இருக்குது, காங்கிரஸ் உடைய ஓட்டு இருக்கு, கம்யூனிஸ்ட் ஓட்டு இருக்குது. இப்படி புரிந்து கொண்டால் எந்த கான்ட்ரவர்சியும் வராது. அதனால தான் ஹெச் ராஜா போன்றவர்கள் கதறுகிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் எங்களை விமர்சிக்கிறார்கள். அப்ப விசிகா சொல்லக்கூடிய பாதை, விசிகா கையில் எடுக்கக்கூடிய அரசியல் ஹெச் ராஜாவுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களுக்கும் பாஜக வலிக்குது என்று சொன்னால் விசிகாவுடைய பாதை சரியான பாதை, கரெக்டான பாதையில சென்று கொண்டிருக்கும். அதனால தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்கள் எழுச்சி தமிழரை அழைத்து பரஸ்பரம் எங்கிட்ட எந்த டிஸ்பியூட்டும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தும் முகமாக அக்டோபர் 2ஆம் தேதி மது போதை ஒழிப்பு மாநாட்டுல திமுக பங்கு கொள்ளும், உங்களுடைய அந்த கோரிக்கை நியாயமானது என்பதை சொல்லி முட்டுப்புள்ளி வச்சுட்டாரு. அதற்கு போற ஆதவ அர்ஜுன் அப்படி பேசினாரு, ஆதவ அர்ஜுன் இப்படி பேசினான்னு சொல்லி என்னத்த பிரயோஜனம் எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு விசிகாவுடைய அரசியல் குறித்து மாதவ அர்ஜுன் அவனுடைய கருத்து குறித்து பல்வேறு கருத்துக்களை பேசுறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.